வெல்கம் டு ராஜபாளையம் ரெசிபீஸ். இது இன்றைக்கி நம்ம என்ன சண்டே ஸ்பெஷல் என்ன பண்ணுறோன்னா, ராஜபாளையத்தில் இந்த மாதிரி குருணையில் ஒரு சாதம் பண்ணுவாங்க. அதுதான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப காரசாரமாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இது தாளிக்கிறதுக்கு நிறைய நிலக்கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமே போட்டு பண்ணுவாங்க. நம்ம இன்றைக்கி ஒரு சின்ன கப்பில் ஒரு கப்பு குருணை எடுத்திருக்கோம். அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஒரு 5 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன வெங்காயமும் எடுத்துக்கணும். கொஞ்சம் தேங்காய் பல்பெல்லாம் கட் பண்ணி போட்டிருக்கோம். ஒரே ஒரு பெரிய தக்காளி, கொஞ்சம் கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் இஞ்சி, புளி கொஞ்சம் ஊற வைக்கணுங்க. இந்த புளி நான் எங்கே வாங்கினேன்னா நலன் இயற்கை அங்காடியில் தான் அங்கே வாங்கியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு ஃப்ரெண்டு சொல்லி தான் நான் போனேன். அங்கே எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. நானும் கொஞ்சம் பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு குக்கரை வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு நீங்கள் கடுகு, நான் உளுந்தம் பருப்பு போடலைங்க, கடலைப்பருப்பு நிலக்கடலைப்பருப்பு தான் போட்டிருக்கேன். போட்டுட்டு நம்ம சின்ன வெங்காயம் இருக்குது பார்த்திங்களா, அதை நல்லா கழுவி வச்சு கொஞ்சம் முழுசாக போட்டால் நல்லாயிருக்கும். அப்படியே வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டை நீங்கள் முழுசாகவே போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதுக்கு இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் உப்பு, நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், உப்பு 2 வத்தல் போட்டிருக்கேன், காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன். நம்ம 1க்கு 3 தண்ணி ஊற்றுவோங்க. அதோடு இந்த புளி தண்ணியும் நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், அரிசி பாருங்கள். அந்த குருணை எனக்கு இவ்வளோ நாள் கரூரில் கிடைக்கும்னு தெரியலை. நான் ராஜபாளையத்திலே தான் வாங்கிட்டு வந்துடுவேன். இப்போ தான் நான் கேட்டேன், இருக்குதுங்கான்னு சொல்லிட்டு கொடுத்து விட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்ல ஒரே மாதிரி ரவையாக இருக்குது. ஒரு 10 நிமிஷம் தான் நம்ம ஊற வச்சுருக்கோம். நல்லா வதக்கிட்டு நீங்கள் புளி தண்ணி ஊற்றிட்டு உப்பு பார்த்துட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு 2 விசில் வந்தோன்னு எடுத்தோம்னா சுவையான சாதம் ரெடியாகும். பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே கலந்தாச்சுங்க. இப்போ மூடி போட்டுட்டு ஒரு 2-3 விசில் 3 விசில் போதும், வந்தோடனே எடுத்து பார்த்துடலாம். 3 விசில் வந்துருச்சுங்க. செம்ம சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா பொலன்னு வந்திருக்குது. இதை எடுத்து டிஸ்பிளே பண்ணிவிட்டு பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், அந்த குருணை சாதம் ரெடி ஆகிடுச்சிங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக வந்திருக்குது. இது இந்த சொல்லுவாங்க இல்லையா, மண்மனம் மாறாமல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி சட்டியில் வச்சு இந்த சோறு பண்ணுவாங்க அங்கெல்லாம். இப்போ நம்ம குக்கரில் தான் பண்ணுறோம். ஆனால் அங்கே கன்சீவானால் இதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களாம் ரொம்ப பாசமாக இதை மாதிரிலாம் செய்வாங்க. ரொம்ப நல்லா நமக்கும் வந்திருக்குதுங்க. அதுக்கு தொட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு அப்பளம் போட்டுட்டு இது சாப்பிட்டா அப்படி ஒரு சூப்பராக, நீங்கள் பிரியாணியெல்லாம் கூட வேண்டான்னு சொல்லிடுவீங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு நிமிஷம் இருங்க. இங்கே பாருங்கள், பூண்டு முழுசாக வந்திருக்குது. அப்படி இந்த அப்பளத்தை வச்சு ஒரு வாய் சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். சுட சுடுதுங்க. அப்படி இந்த அப்பளத்தில் வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கை பொறுக்கலை. பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல ஒரு அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டில் நமக்கு வந்திருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆவி பறக்குது பாருங்கள். ரொம்ப வருஷம் கழிச்சு எனக்கு ராஜபாளையம் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க பேசினாங்க. அவங்க தான் இது செஞ்சுருக்கேன் ரமணி நம்ம சேனலுக்கு அப்படின்னாங்க. இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் அவங்களுக்காகவே செஞ்சுருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.